அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் காரியம் காத்திருப்பு. காத்திருப்பதென்பது ஒவ்வொரு மனிதருக்கும் சலிப்பூட்டும் ஒரு காரியமாக இருந்தாலும், கர்த்தரின் சித்தத்திற்கு காத்திருப்பது என்னவோ நம் ஆசீர்வாதமாக மாறுகின்றது. ஆம் அன்பர்களே, தேவனின் சமூகத்தில் அவரது பதிலுக்காக பொறுமையாக காத்திருப்பது கர்த்தர் மீது நாம் எவ்வளவு விசுவாசத்தை கொண்டிருக்கின்றோம் என்று உணரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தவம் என்றே சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கலாம், உடல் நோயால் அவதிப்பட்டு சுகமடைய வேண்டி காத்துக் கொண்டிருக்கலாம், வேலைவாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கலாம், பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கலாம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கலாம், தொழில் துவங்க எதுவான உதவியை நோக்கி காத்துக் கொண்டிருக்கலாம், பண உதவிக்காக, படிப்பிற்காக. இப்படி ஏதாவது ஒரு காத்திருப்பை உங்கள் வாழ்க்கையில் நம் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த காத்திருப்பில் நாம் சில நேரம் பலம் குறைந்து சோர்ந்து போய்விடுகின்றோம். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஏதாவது ஒரு வழியாய் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார். விசுவாசியுங்கள். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கிப் போய் யோர்தானுக்கு எதிராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிர். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வசனம் இது! ஆகாப் ராஜாவின் நிமித்தம் எலியா கொலை செய்யப்படலாம் என்று கர்த்தர் எலியாவிடம் இதை சொல்கிறார். அவர் சர்வவல்ல தேவனாயிற்றே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆகாபை ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் அல்லவா? அங்கே நம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எலியா தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டார். இதற்கு பின்னால் வரும் காரியங்களை குறித்து நாம் வாசித்தோமானால், கர்த்தர் ஏன் எலியாவை காத்திருக்கச் சொன்னார் என்று நமக்கு ஆண்டவரே உணர்த்துவார். எலியாவிற்கு உணவு கொண்டு வர காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று நாம் வாசிக்கையில், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால், கர்த்தரின் சித்தத்திற்கு நாம் காத்திருக்கும் காலங்களில் உங்கள் வீட்டில் அப்பத்திற்கும் எப்போதும் குறை உண்டாக நம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் நாம் காத்திருப்பது தேவனின் சித்தத்திற்காக எனும் பொழுது நம்மை நித்தமும் போஷித்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த காத்திருப்பு சமயங்களில் உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவன் நிச்சயமாக உங்களுக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பின்வைத்து இந்த காத்திருப்பு காலத்தில் உங்களை வழிநடத்த மனதாயிருக்கின்றார். உங்கள் விசுவாசம் என்றைக்குமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.